அனைவருக்கும் மலரஞ்சலி அந்த எரியப்பட்ட நூல்களில் சில நூல்களை எங்களால் திரும்பவும் பெற முடியாத நிலையில்தான் ஒரு நூலகராக நான் கவலைக்கிடமாக சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இருக்கின்றேன். எவ்வளவோ வெளிநாட்டு உதவிகளாம் மற்றது புலம்பெயர் தமிழர்களிலிருந்து எவ்வளவோ புக்குகள் எல்லாம் எங்களுக்கு அனுப்பினவர்கள். ஆனால் அதில் சில புத்தகங்கள் இன்னும் தான் கேட்கறதுக்கும் பார்வைக்கும் எங்களால் பார்க்க முடியாத இருக்கிற நூல்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. எனக்கு கவலை என்னவென்றால் அவர் தன்னுடைய வீட்டை எந்த நேரமும் திறந்து வைத்து வாசகர்களை படிப்பவர்களை அந்த வாசிக்கும் அறிவை விருத்தி செய்பவர்களுக்கு அவர் தன்னுடைய வீட்டை தான் ஒரு வசதி படைத்தவர் என்று படிக்கிறார். ஏனென்றால் அதற்கு முதல் யாழ்ப்பாணத்தில் நூலகம் இயங்கினது எல்லாம் படித்தவர்கள் பட்டம் பெற்றவர்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் தங்கள் வீடுகளில். இவர் சாதாரண ஒரு நூலகம் பாஷ்யசாலையை தன்னுடைய வீட்டிலே ஆரம்பித்து அதை பத்திரிகை மூலம் பகிரங்கப்படுத்தி பின்பு வாசியசாலையாக நூலகமாக அதனுடைய சரித்திரத்தை பார்த்தால் தெரியும். அதில் இருக்கின்ற புத்தகங்கள் முழுக்க அதை பற்றி. நூலகத்தை பற்றி பேசினால் எனக்கு கவலை. 33 மொழிகள் தெரிந்த ஒருவர் 33 மொழிகளை சாதாரணமாக இல்லை புத்தகங்கள் மூலம் வெளிப்படுத்திய ஒரு பெரிய அவர் இந்த நூலகம் எரிக்கிறது என்று தான் கல்வி தான் இருந்த பாடசாலை கட்டிடத்தில் மேலே இருந்து அவருடைய இறப்பிலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. 1ஆம் தேதி செத்தாரா 2ஆம் தேதி செத்தார். ஆனால் நூலகம் எரிக்கப்பட்டு தீஜுவாலியை கண்டு அவர் மரணம் அடைந்தார். இரவு 10 மணிக்கு படுக்க போனவர் அடுத்த நாள் வெளியே எழும்பவில்லை. என்னால் நூலகத்தை பற்றி பேச முடியாது. ஆனால் எங்களை தமிழர்களை அழிப்பதற்கென்று அந்த மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் உங்களுக்கு தெரியும். தமிழர் விடுதலை கூட்டணி அலுவலகம் அளிக்கப்பட்டது. அடுத்த நாள் ஜூன் 1ஆம் தேதி இரவு யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்த ஒரே ஒரு பத்திரிகை ஈழநாடு, இந்த நூலகம். இரண்டையும் நிறை குடிபோதை அமைச்சர்கள் பிரசன்னமாக இலங்கை அரசாங்கத்தை ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தினுடைய அமைச்சர்கள் 2-3 பேர் இருக்கத்தக்கனாக தீக்கிரையாக்கப்பட்டது. இங்கே அரசியலும் பேசப்படாது என்று நாங்கள் நூலகம் எரிகிறது அந்த திரைப்படத்தை போடுகின்ற பொழுது ஒரு போர்ட் வைத்தார்கள், இங்கே அரசியல் பேசப்படாது. ஆகவே நான் அரசியல் பேசவில்லை. எங்களுடைய வரலாறை அறிய வேண்டும்.